இந்த சம்மரில் நீங்கள் வந்து வேறு லெவல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா, பயங்கரமாக என்ஜாய் பண்ணணும், டைம் போனதே தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பிளேஸ் போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே தான் வந்து போகணும். கருடா பார்க். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து இருக்குது. இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா அனிமல்ஸோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம், பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு 300 ரூபாய், சின்னவங்களுக்கு வந்து 200 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே போனீங்கன்னா வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம், ஃபிஷ்ஷிலேருந்து எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு அக்வாரியமே அவ்வளோ ஃபிஷ் வகைகள்லாம் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே அதெல்லாம் உங்கள் கூட பயங்கரமாக விளையாடும். அங்கே பாருங்கள், அது கூட வந்து கையை கடிகளாக வருது பாருங்களா, அந்தளவுக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போனால் அவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்ன இப்படி விளையாடுது அப்படின்ற அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க ஃபிஷ் வளர்த்துவோம்ல, அதோட இது வந்து பயங்கரம்னு சொல்லலாம். அது மாதிரி அவ்வளோ ஃபிஷ்ஷஸ், அவ்வளோ வகையான ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய விலங்குகள்லாம் கூட வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு முஞ்செல்லாம் வச்சுருக்காங்க, நிறைய ஃபிஷ், வேகப்பட்ட இது என்ன ஃபிஷ் பேர் தெரியல, எல்லாமே இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள், ஒன்று அழகாக க்யூட்டாக வந்து பார்க்குது பாருங்கள், அது கண்ணே செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நிறைய ஃபிஷ் வச்சுருந்தாங்க. ஃபிஷ் மட்டும் எல்லா விலங்குகளும் இருந்துச்சு. ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டகம் இருந்துச்சு. ஒட்டகம் ஜாலியாக வந்து சம்மருக்கு வந்து ஐயாப்பா முடியலப்பா வெயில் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு படுத்துட்டு இருந்துச்சு. அதையும் வீடியோ எடுத்தேன். ஹை சொல்ல சொன்னால் அது வந்து ஹைலாம் சொல்ல முடியாது பட்டா அப்படின்ட்டுருச்சு. பாவம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டா அப்படின்ட்டு இருக்கு எல்லா விசிட்டர்ஸ்லாம் பார்த்து. இதில் வேறு லெவலில் ஒரு ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேர்ட்ஸ்க்குன்னு தனியாக ஒரு இது கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ பேர்ட்ஸ் எல்லாம் கேஜில் தான் வைப்பாங்கன்னு நினைப்பீங்க. எந்த இது ஸ்பெஷலானு பார்த்தீங்கன்னா நம்மளை கூட்டு போய் ஒரு கேஜுக்குள்ளே விட்டாங்க பேர்ட்ஸ் கூட. நீங்கள் அங்கே இருக்க பேர்ட்ஸ் கூட நீங்கள் வந்து விளையாடலாம், இன்ட்ராக்ட் பண்ணலாம், அதை கையில் எடுத்து வச்சு கொஞ்சலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். நம்ம வீட்டில் எப்படி ஒரு பேர்டு வளர்த்து அது கூட விளையாடுவோமோ அந்த அளவுக்கு இங்கே இருக்குது. நீங்கள் எல்லா பேர்டோடையும் விளையாடலாம் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு நான் நம்பவே எல்லாம் கை காட்டினேன். இந்த பேர்டு பாருங்கள் பயங்கர உஷாரு. ஃபுட்டு கொடுத்தா எல்லா பேர்டு வருவாங்க, ஃபுட்டு கொடுத்தா அது வரவே இல்லை. நீ ஃபுட்டை மட்டும் கூட அப்படின்னு அங்கேருந்தே வாங்கிச்சு. பட் மற்றதெல்லாம் அப்படி இல்லை, எல்லாமே நம்மக்கிட்ட வந்து விளாண்டுச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் கை நீட்டினாலே போதும், அது அழகாக நம்ம கையில் வந்து ஏறி உட்காந்துக்கும். இங்கே பாருங்கள் உட்காந்து சாப்பிடுது பாருங்கள், அந்த மாதிரி நம்ம கை நீட்டினாலே போதும், அது அழகாக ஏறி உட்காந்துக்கும். இங்கே பாருங்கள் கீழே கிடக்கிற குச்சியில் எடுத்ததுனால விளாண்டுருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே செம்ம பீஸ்ஃபுல்லாக செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் ஏதோ ஒரு இலையை தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, எங்கடா போகிற அப்படின்னா பறந்து ஓட்டான். இந்த மாதிரி தான் அங்கே எல்லாமே ஏகப்பட்டது இருந்துச்சு. அதுக்குன்னு அழகாக தண்ணி குடிக்கிறதுக்குன்னு ஒரு பாட்டெலாம் வச்சுருக்காங்க. அதில் தண்ணிலாம் குடிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கு. நம்ம கிட்ட போனோன்னா அது என்ன பண்ணுதுன்னா நம்மக்கிட்ட விளாட்றதுக்கு அது வருது. என்னது ஃபோனை கொண்டு வரானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொத்த வருது, கேமராவை கடிக்க வருது. அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. சரி நானும் போய் அப்படியே விரல் நீட்டினேன், வருதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் விரல் நீட்ட பக்கத்தில் போய் கூப்பிட்றல போடா அப்படின்னுச்சு. அதுவும் ஏன்டா என்னையே அப்போ பார்த்தாலும் அனுப்புறீங்க, ஓவர் ஷிஃப்ட்டாக கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி எகிரி குச்சி என் கைக்கு வந்துடுச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எல்லாம் அது நம்ம ஜுவல்ஸ்லாம் போட்டிருந்தேன், அதெல்லாம் போட்டு கடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. எது போட்டிருந்தாலும் போட்டு கடிச்சு பிச்சு எடுத்துருக்கேன். சரி நானும் போய் ஒரு பெரிய பேர்டை தூக்கிட்டு வந்தேன். அசால்ட்டாக ஏறி என் கையில் வந்துருச்சு பாரு, நகத்தை போட்டு கடிச்சிக்கிட்டு இருக்குது. பயங்கரமாக வலிக்கும்னு நினச்சேன். பட் வந்து கூசுது. அது வந்து நான் கடிச்சு வந்து டெஸ்ட்டு பண்ணுது நம்ம நாக்கை வச்சு. அது கூசு, உங்களுக்கு வந்து வலிக்கலாம் செய்யாது. செம்மையாக இருந்துச்சு. நானும் வாங்க வந்து தூக்கி பாருங்க அப்படின்னா அந்தளவுக்கு எல்லா பேர்டுமே செம்ம ஃபன்னாக செம்மையாக நம்மக்கிட்ட விளையாடுது. இந்த பேர்டு பாருங்க, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், என்ன கேமராவா அப்படின்னு சொல்லிட்டு கடிக்க வந்துருச்சு கேமராவை. கடிக்காதடா அப்படின்ட்டு எல்லாம் பயங்கரமாக தண்ணியெலாம் குடிச்சிட்டு இருந்துச்சுங்க. செம்ம ஜாலியாக வந்து விளாண்டுருக்கு. கிட்ஸ்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா அவங்களும் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் இங்கே இருக்கா அப்படின்ற மாதிரி. இது பாருங்கள், இப்போ தான் குளிச்சுட்டு வந்து இந்த நாய் வந்து உதருமே, அந்த மாதிரி பைபிளில் வந்து குளிச்சுட்டு வந்து அப்படியே உதருவோம். அப்படி தண்ணிலாம் தெரியறதுக்கே பார்க்க செம்மையாக இருந்துச்சு. அதுங்களாம் வந்து அதுங்களோட நம்ம லைஃபுக்குள்ளே நம்ம வந்து போன மாதிரி இருந்துச்சு. நம்ம தான் அந்த கேஜுக்குள்ளே வந்து ஒரு விசிட்டராக போன மாதிரி இருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்தளவுக்கு அவ்வளோ பறவைகள் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாத்தோடையும் விளாட்லாம், ஏகப்பட்டது இருந்துச்சு. நான் வந்து நிறைய வீடியோ எடுக்கல, பட் வந்து அவ்வளோ இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே இருக்க பேர்ட்ஸ் அது வகைகள்லாம் என்னென்னு சொல்லுவாங்க, அதோட பேர் என்ன, அது என்னென்னலாம் பண்ணும், எங்கே வாழுன்ற மொத்த டீட்டெயில்னு சொல்லுவாங்க, எல்லாமே இருக்கும். ஸோ கிட்ஸுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். அவங்க வந்து படிச்சுட்டு இதெல்லாம் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும். அண்ட் அவங்க விளையாடுறதுக்கு இது வந்து ஒரு நல்லதாக இருக்கும். இப்போ ரெண்டு வந்து சாப்பாடை வந்து மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க. நான் வந்து பார்த்து எனக்கு ஒரே சிரிப்பாயிடுச்சு. வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய பேர்ட்ஸ் வந்து இருந்துச்சு. பேர்ட்ஸ் மட்டும் இல்லை, இங்கே நிறைய வேறு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து என்கிட்ட மட்டும் தான் பேர்ட்ஸ் வரணும் வந்து யார் போய் நீங்கள் என்னாலும் வருங்க பாருங்க. ஒரு 2 பேர்டை வச்சு எங்கள் மாமா விளாண்டுருக்காரு. அசால்ட்டாக ஏறி உட்காந்துச்சு. அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவர் கை நீட்டினாலே எல்லா பேர்டும் ஓடி ஓடி வந்துருந்தேன். கிட்ஸ் தான் கொஞ்சம் பயப்படுறாங்க, பயந்து கத்திடுறாங்களா, அது பயந்து ஓடிடுது. மற்றபடி அதுவெல்லாம் ஜாலியாக வரும். எப்படி பார்த்துட்டு இருக்குது பாருங்களேன். எல்லாமே செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அவ்வளோ பேர்ட்ஸ்லாம் இருக்குது. நானும் எல்லாத்துலேயும் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். நீங்கள் ஒரு பச்சை கலர் இருக்கு, இவன் யார் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கான், அவன் பேர் என்னன்னு கேட்டேன், பேர்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய பறவைகள் இருக்கும். இந்த பறவைகளோட விளாட்றதுலாம் வேறு லெவல் ஃபன்னுன்னு சொல்லலாம். ஸோ வந்து நீங்கள் கேஜுக்குள்ளே போய் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்ம ஸ்பாட்டுனா அது இதுதான். பறவைங்களோட நம்ம வந்து விளாட்லாம். எல்லா இடத்துலையும் நிறைய இருக்குது, பட் வந்து பாண்டிச்சேரியில் அது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். மற்ற ஊர்லேயும் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் அது வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஜூ எதாவது இருக்கா, அங்கே போகலாமா, அங்கே போனால் பார்க் மாதிரி எதாவது இருக்குது, அங்கே போய் விளாட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்தேன். அதுவும் வந்து சாப்பிட்டுட்டு அப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்துச்சு. எனக்கு வேறு ஒரு பயம், எங்கேயா கடிச்சு வச்சுருவானோன்னு. ஆனால் வந்து கடிக்கல இல்லை, அது பாரு ஜாலியாக அது பாரு விளாண்டுக்கிட்டு இருக்குது, சாப்பிடுது அப்படி நம்ம கையில் வந்து விளாண்டுட்டு இருந்துச்சு. செம்ம ஃபன்னாக செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இங்கே இருக்க எல்லாத்துக்குமே போய் பாருங்கள், பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணும். இது
இது கொஞ்சம் கோவக்கார மாதிரி தான் இருக்குது. எனக்கு வந்து ஈஸியாக வந்து எல்லாருக்கிட்டேயும் ஓட்டான். சரி நானும் வந்து விளாண்டுட்டு இருந்தேன். தொட்டால் நம்மளை வந்து ஒன்றும் பண்ணாதது. சரின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள் சுற்றி வச்சு இந்த பக்கம் வந்தீங்கன்னா நிறைய டாக்ஸ் வகைகள்லாம் வச்சுருந்தாங்க. சரி அதெல்லாம் பார்க்கலாமே அப்படின்னு போனேன். இங்கே பாருங்கள் நம்ம பைப்பில் ஒருத்தன் குறுக்குறுன்னு பார்க்குறான். மண்டே ஆட்டினாலே அவன் ஒரு குஷி ஆயிடறான். என்ன அப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மண்டே ஆட்டிகிட்டே இருந்தேன். அதுவும் செம்மையாக என்கிட்ட விளாண்டுட்டு இருந்துச்சு. இது மட்டும் இல்லை நிறைய டாக்ஸ் இருந்துச்சு. நான் சரி போயிட்டு வரேன் அப்படின்னா அது வந்து கண்டுக்காமல் பக்கத்தில் இருக்க நாயை பார்த்து விளாண்டுக்கிட்டு இருந்துச்சா. சரி ஓகே ஏகப்பட்ட டாக் வகைகள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரே இடத்துல பார்க்குறோம். நீங்கள் வந்தீங்கனாலே இப்போ தான் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி இங்கே ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். உள்ளே வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. வேணால் சாப்பிடுங்க இல்லைன்னா வந்து விட்டுருங்க. பட் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்னு நீங்கள் தாராளமாக போகலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ போனீங்கன்னா போய் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஆல்ரெடி போயிருந்தீங்கன்னா அதுவும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதையும் சொல்லுங்கள். ஓகேவா? இன்னும் வீடியோஸ் நிறைய இருக்குது. அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.